அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஹொசூர் ஏர்போர்ட் வருமா வராதா? இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து செயல்படவில்லைன்னா இது வெறும் அறிவிப்போடவே நின்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கனகட்சிதமாக ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையாகவே ஹொசூர் ஏர்போர்ட்டுக்கு தடையாக இருக்கிறது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஹொசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கான நம்ம தமிழக அரசுடைய கோரிக்கையை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மறுபடியும் நிராகரிச்சிருக்கு. இதுதான் திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா அந்த வான்வெளி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பாதுகாப்பு அமைச்சகத்துடைய அனுமதி அவசியங்கிறதுனால தான் இந்த சிக்கலே. அதே நேரத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட இதற்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது குப்பம் ஏர்போர்ட் பணிகளை ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா. அது பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலையம் கட்டுறது அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசுடைய ஒரு நீண்ட நாள் கனவு. கடந்த சில வருடங்களாகவே அரசு பல இடங்களை தேர்வு செய்து அதற்கான ஆய்வுகளையெல்லாம் செய்து திட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனால் அந்த கனவு திட்டம் இப்போ கனவாகவே போயிடும் போல. காரணம், ஹொசூர் பெங்களூரு கெம்பகவுடா விமான நிலையத்துக்கு சுமார் 75 கிலோமீட்டரில் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. மத்திய விமான போக்குவரத்து விதிகளின்படி 150 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் புதிய விமான நிலையத்தை கட்ட முடியாது. அதோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடைய விமானங்களெல்லாம் இந்த ஹொசூர் வான்வெளி பரப்பை சோதனைக்காகவும் பயிற்சிக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இராணுவ பாதுகாப்பு காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழக அரசு அந்த விமான நிலையத்தை கட்ட முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. இதுதான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு ஹொசூர் விமான நிலைய திட்டத்தை நிராகரிக்கிறதுக்கு இந்த HAL வான்வெளி பிரச்சனை, ரெண்டாவது பெங்களூரு விமான நிலையத்தோட அந்த 150 கிலோமீட்டர் சுற்றளவு விதி, இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு பின்னாடி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருக்கலாம் அப்படிங்கிற வாதங்கள் கூட முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மாநிலத்தில் குப்பம் பகுதியில் புதுசாக ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு தீவிரமான பணிகளை முன்னெடுத்தார். இது எப்படின்னா 2019ஆம் ஆண்டே குப்பம் ஏர்போர்ட்க்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்கான பணிகளெல்லாம் தொடங்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக அந்த பணிகளை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்புறமா 2024ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு மறுபடியும் முதல்வராக வந்தபோது அவர் இந்த திட்டத்தை மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு. அதற்கான பணிகளையும் தொடங்கிட்டார். இப்போது 1250 ஏக்கர் நிலத்தில் முதல் கட்ட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம், அதாவது 2027 இந்த பணிகளை முடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த குப்பம் ஏர்போர்ட் திட்டம் பார்த்திங்கன்னா பயணிகளுக்கும் சரி தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவதான் போகுது. குப்பத்தில் விமான நிலையம் கட்டினாங்கன்னா மக்கள் தங்களுடைய நேரத்தை சேமிக்க முடியும். சென்னை, பெங்களூரு மாதிரியான நகரங்களுக்கு போகக்கூடிய பயணிகளுக்கு அங்கிருந்து ஃப்ளைட் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். கிருஷ்ணகிரி, ஹொசூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய பயணத்தை விரைவாக செய்ய முடியும். இதன் மூலமாக சுற்றுலா வளர்ச்சி அதிகரிக்கும். ஹோட்டல்ஸ், கடைகள் மாதிரியான வேலை வாய்ப்புகளும் அங்கு உருவாகும். தொழில் முதலீடும் அங்கு அதிகரிக்கும். மாநில அரசுக்கும் சரி நகராட்சிகளுக்கும் வருவாய் கூடும். ஆனால் இதை வெறுமனே ஆந்திராவுடைய ஒரு திட்டமாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது தமிழகம் ஆந்திரா இடையேயான ஒரு அரசியல் பின்னணியை கூட வெளிப்படுத்துது. ஹொசூர் விமான நிலையம் இப்படி தாமதமாகிட்டே போகிறது நம்ம தமிழக அரசுக்கு ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது. தமிழக அரசு ஹொசூர் விமான நிலையத்துக்கு இடம் தேர்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிறதுனால தமிழக மக்களே இப்போ அதிருப்தியில் இருக்காங்க. இந்த திட்டம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குப்பத்தில் விமான நிலையம் அமையுது அப்படிங்கும்போது ஹொசூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அடுத்து குப்பம் ஏர்போர்ட்டை தான் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான சூழல் உருவாகும். இது ஹொசூருடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக குறைக்கும். தொழில்துறையை சேர்ந்தவங்க கண்டிப்பாக ஆந்திரா பக்கம்தான் போவாங்க. ஆக ஆந்திராவே தொழில்துறையினரை தங்களது பக்கம் ஈர்க்கிறதுக்கு இப்படி ஒரு தந்திரமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கூட இந்த இடத்துல எழுப்புது. குப்பத்தில் அமையக்கூடிய ஏர்போர்ட் பெங்களூரு அதுபோக சென்னைக்கு இடையில் ஒரு முக்கியமான இணைப்பு புள்ளியாகவே மாறும் அப்படின்னாலும் கூட இதன் மூலமாக தமிழகத்துக்கு வர வேண்டிய பெரிய முதலீடுகளும் சரி வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஆந்திரா பக்கம்தான் போகும். ஆந்திரா தான் அதை அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தம் நாம் போட்ட திட்டங்கள் அனைத்துக்குமே இப்போ தடையாக இருக்காங்க. அவங்க நாட்டின் பல பகுதிகளுக்கும் போகணும் அப்படின்னா ஹொசூர்லேருந்து பெங்களூரு போயிட்டு அங்கேருந்து மற்ற பகுதிகளுக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் பெங்களூருக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுது. அதனால தான்
ஒசூருக்கு ஒரு ஏர்போர்ட் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எப்பவுமே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மத்திய விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும், ஆந்திராவுடைய அந்த குப்பம் விமான நிலைய திட்டம் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் ஆந்திர முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு இந்த ஹொசூர் விமான நிலையத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கண்டிப்பாக இது ஹொசூருடைய தொழில் வளர்ச்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சதி அப்படின்னே சொல்லலாம். ஹொசூர் விமான நிலையத்துக்கு பல முறை இதற்கு முன்பாகவே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஹொசூர் வான்வெளி பகுதியை HAL பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சகம் நமக்கு காரணங்கள் சொன்னாலும் கூட, மத்திய விமானத்துறை அமைச்சர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். மத்திய பாஜக ஆட்சியில் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிக பலம் இருக்கிறதுனாலையும் அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக கூடிய ஹொசூர் விமான நிலையத்துக்கு பல முறை அனுமதி இதற்கு முன்பாகவே மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஹொசூர் வான்வெளி பகுதியை HAL அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் நாங்கள் இப்போ அனுமதி தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய விமானத்துறை அமைச்சர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். மத்திய பாஜக ஆட்சியில் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிக பலம் இருக்குது. அதனால் அவர் கொடுத்த ஒரு அழுத்தம் கூட இந்த ஹொசூர் விமான நிலைய திட்டத்துக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவருக்கு முக்கியமான செல்வாக்கு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. பெங்களூருவுடைய முழு திறன் எட்டப்பட்டதுக்கு அப்புறமா 150 கிலோமீட்டர் விதியெல்லாம் தளர்த்தப்படும் அப்படின்னு சமீபத்தில் தான் அமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தார். விமர்சகர்கள் விமான போக்குவரத்து அமைச்சர் தமிழக தேவைகளை விட ஆந்திராவுடைய விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை கூட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆந்திரா 1250 ஏக்கரில் 2 கட்டங்களாக குப்பம் விமான நிலையத்தை 2027ஆம் ஆண்டுக்குள்ளேயே இயக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அவங்களுடைய திட்டமே என்னென்னா, பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்துறது தான். ஒசூர்லேருந்து 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் எல்லையுடைய மறுபுறம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி கிருஷ்ணகிரி ஒசூர் வளர்ச்சியை கண்டிப்பாக தொடக்கும். முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய விமானத்துறை அமைச்சரோடு சமீபத்தில் தான் அந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டு ஆய்வுகளெல்லாம் மேற்கொண்டிருக்காரு. ஆந்திராவுடைய எல்லையிலேயே அந்த விமான நிலையம் அமையும் போது ஒசூருடைய அந்த பொருளாதார வேகத்தையே திசை திருப்பி குப்பத்துடைய வளர்ச்சிக்கு உதவலாம் அப்படிங்கிறதுனால சந்திரபாபு நாயுடு இதற்கான முயற்சிகளை ரொம்பவே வேகம் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.